வணக்கம் சில்ட்ரன், திஸ் இஸ் மாலதி. நாம் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம்பஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாய் சதுரம் வரைதல் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராம்பஸ் அப்படின்னா என்ன, அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ என் கையில் இருக்கிற இந்த ஷேப்பை நம்ம ராம்பஸ்னு சொல்லுவோம். இதனுடைய ஆல் தி 4 sides ஆர் ஈக்குவல் அண்ட் த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். இதை தான் நம்ம ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட டயகனல் அப்படின்னா ஆப்போசிட் வேர்டெக்ஸை கனெக்ட் பண்ணி போடுற இந்த லைனுக்கும் பேர் டயகனல்ஸ். இப்போ இதனோட ஏரியா கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 இன்டூ d1 இன்டூ d2 ஸ்கொயர் யூனிட்ஸ், அதாவது half இன்டூ diagonal 1 இன்டூ diagonal 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது. அதாவது ஒரு சதுரம் சாஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை நம்ம சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பக்கங்களும் சமமாகவும் இந்த மூலைவிட்டங்கள் பாருங்க, இது ஒன்று, இது இன்னொரு மூலைவிட்டம்னு இந்த இரு மூலைவிட்டங்களும் ஒன்றுக்கொன்று இரு சமக்கூறிடும் மற்றும் அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 மூலைவிட்டம் 1 பெருக்கல் மூலைவிட்டம் 2 அப்படிங்கிறது தான் இந்த சாய் சதுரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. நாம் இப்போ இதை எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸசைஸ் 5.5ல செகண்ட் கொஷன், கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் ரோம்பஸஸ் வித் த கிவன் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தயர் ஏரியா. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் சாய் சதுரங்கள் வரைந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்கன்னு. அதில் ஃபர்ஸ்ட் கொஷன், ஃபேஸ் FACE அப்படின்ற ஒரு ராம்பஸ் வரையணும். FA is 6 cm and FC is 8 cm. ஆக்சுவலாக இந்த ரோம்பஸ் வரைகிறதுக்கு 4 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிற அளவுகளை பொறுத்து 4 முறைகளில் இந்த சாய் சதுரம் வரைய முடியும். என்னென்ன முறை அப்படின்னா, ஒரு பக்கமும் ஒரு மூலைவிட்டமும் கொடுத்துருந்தா, அதே போல் 2 மூலைவிட்டங்கள் கொடுத்துருந்தா, அப்புறம் ஒரு பக்கமும் ஒரு கோணமும் கொடுத்துருந்தா, ஒரு மூலைவிட்டமும் ஒரு கோணமும் கொடுத்துருந்தா எப்படி வரைகிறது அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது 1 side and 1 diagonal is given, இல்லை 2 diagonals கொடுத்துருந்தா, அல்லது 1 சைடும் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருந்தா, தென் 1 diagonalலும் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருந்தா எப்படி வரைகிறதுங்கிறதுக்கான 4 டைப்ஸ் இருக்குது. உடனே நம்ம ரஃப் டயக்ராம் ஆஸ் யூஷுவல் வரைஞ்சிக்கலாம். நமக்கு 2 ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கும் இந்த ராம்பஸில். அதாவது எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும், எல்லா பக்கங்களும் சமமாகவும் இருக்கக்கூடிய உருவம். அதனால் பாருங்கள், இப்படி வரைஞ்சிக்கலாம். மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம், அதே மாதிரி கீழே சம அளவில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை இணைச்சிக்கலாம். நம்ம எப்படி இணைகிறதுக்கு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இணைச்சிக்கிட்டு இப்போ இதனுடைய ரஃப் டயக்ராம், அதாவது உதவி படம் பாருங்க. F இது A, இது C, இது E அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம். இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் FCயோட அளவு கொடுத்துருக்கனால Fஐயும் Cயையும் நாம் சேர்த்து கோடு போடணும். இந்த மூளை விட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த டயக்னலில் நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ ஐ எம் ட்ராயிங் தி டயக்னல் அண்ட் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு அதனோட அளவையும் எழுதிட்டோம். நமக்கு இது 6 சென்டிமீட்டர்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 6, இதுவும் 6, இதுவும் 6ன்னு தெரியும். ஸோ அதையும் நம்ம இந்த ரஃப் டயக்ராமில் எழுதிக்கலாம். நம்ம இந்த ரஃப் டயக்ராம் கரெக்டாக அசஸ் பண்ணிட்டாவே ஃபேர் டயக்ராமை நம்ம கரெக்டாக வரைஞ்சிடலாம். ஸோ அதனால தான் ரஃப் டயக்ராமில் கொஞ்சம் கேர் எடுத்து டயக்ராம் போட சொன்னேன். பாருங்கள், இப்போ 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறோம். ஓகேங்களா, 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைஞ்சி அதுக்கு FAன்னு பேர் வச்சு 6 சென்டிமீட்டர்னு எழுதிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியிலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு வில்லும், Fலேருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு வில்லும் வரைஞ்சால் நமக்கு C கிடைக்கும். ஸோ நம்மளுடைய கவராயத்தை எடுத்து நம்ம முதல்ல ஒரு 8 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்க போகிறோம். ஸோ மெஷரிங் 8 சென்டிமீட்டர் இன் our compass, placing our compass needle on F and drawing an arc. பாருங்கள், Fல காம்பஸ் நுனியை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வில்லு வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் 6 சென்டிமீட்டர் அளவு நம்ம காம்பஸில் எடுக்கிறோம். ஸோ 6 சென்டிமீட்டர் மெஷர் ஹஸ் பீன் டேக்கன் இன் our compass, placing it on A. பாருங்கள், இந்த காம்பஸ் முனையை ஏல வச்சுக்கிட்டு ஒரு வில்லு வரைஞ்சிட்டோம். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த புள்ளி எது அப்படின்னா C. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு C. உடனே இதை C அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ ஏசியையும் FCயையும் ஜாயின் பண்ணுறோம். பாருங்க,
ஏசியையும் எஃப்சியையும் இணைச்சிட்டோம். இதனுடைய அளவுகளையும் எழுதிடுறோம். இது 8 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுவும் 6 சென்டிமீட்டர் தான், இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். நம்ம 6 சென்டிமீட்டர் தான் அளவெடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இதை அப்படியே எடுத்து இங்கே வைக்கிறோம். இந்த சியில் வச்சு ஒரு வில்லும் எஃப்ல வச்சு ஒரு வில்லும் வரைகிறோம். ஸோ எஃப்ல வச்சு ஒரு வில்லும் வரைஞ்சிட்டோம். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் எது அப்படின்னா இ அப்படி கிடச்சிருச்சு. இந்த வேர்டெக்ஸ் இ கிடச்சிருச்சு. ஸோ நாம் இப்போது இசியையும் இஎஃப்ஐயும் ஜாயின் பண்ணணும். இசியையும் பாருங்கள் எஃப்இயையும் இணைக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான சாய் சதுரம் அதாவது ராம்பஸ் எஃப்ஏசிஇ கிடச்சிருச்சு. நம்ம இப்போ இதனோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு டயக்னல் ஒரு மூளை விட்டம் இருக்குது. அதை D1 அப்படின்னு வச்சுக்கலாம். D1 இஸ் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ அடுத்தது வேணும் அப்படின்னா இன்னொரு மூளை விட்டம் வரைஞ்சிக்கிட்டா போதும். பாருங்கள், நம்ம இதை ஜாயின் பண்ணி நம்ம இன்னொரு டயக்னல் வரைகிறோம். ஏஇயை ஜாயின் பண்ணி இன்னொரு டயக்னல் வரைஞ்சிட்டோம். இதனோட அளவு என்னன்னு பார்த்தா நமக்கு 9 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ 9 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். இது எது அப்படின்னா D2. ஸோ D2 சமம் 9 சென்டிமீட்டர். நம்ம இப்போ இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்க போகிறோம். 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது 1/2 மூளைவிட்டம் 1 பெருக்கல் மூளைவிட்டம் 2 சதுர அலகுகள் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போது இதனோட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது D1ஓட மதிப்பையும் D2ஓட மதிப்பையும் பிரதியிடுறோம். நமக்கு இங்கே 8 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் 4 வாட்டி 8ன்னு கிடைக்குது. இப்போ 4ஐயும் 9ஐயும் பெருக்கிறோம். 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் த ராம்பஸ். அதுலேயே செகண்ட் கொஷன், கன்ஸ்ட்ரக்ட் அ ராம்பஸ் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா. கேக் CAKE அப்படின்ற பேருள்ள ஒரு ராம்பஸ் சாய் சதுரம் வரையணும். அதில் CAங்கிறது 5 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ வந்து நமக்கு 65 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடும் பாருங்கள், ஒரு பக்கமும் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட்டோம். இப்போ இதை ஜாயின் பண்ணுறோம். இவங்க கொடுத்துருக்கிற பேர் வச்சுக்க போகிறோம். CAKE அப்படின்னு. அதுக்கப்புறம் CA இதனோட மெஷர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஆங்கிள் ஏ வந்து 65 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 65 டிகிரி அப்படிங்கிறத குறிச்சிட்டோம். நமக்கு இது ஒரு ராம்பஸ் அப்படிங்கிறதுனால சாய் சதுரம் அப்படின்றதுனால 4 பக்கங்களும் சமம். இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5, இதுவும் 5 சென்டிமீட்டர் அண்ட் இதுவும் 5 சென்டிமீட்டராக ஆயிடுங்கிறது தெரியும். ஸோ நம்ம இப்போது ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். உண்மை படம். முதல்ல நம்ம ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் செக்மெண்ட் ஆஃப் மெஷர் 5 சென்டிமீட்டர் வரைகிறோம். That is the base of this diagram. ஸோ 5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு லைன் செக்மெண்ட் ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டோம். அதுக்கு CAன்னு பேர் வச்சு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். நமக்கு இதில் ஆங்கிள் ஏ வந்து 65 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோணம் ஏ வந்து 65 டிகிரின்னு இருக்காங்க. நம்ம பாகைமானியை ஏல கொண்டு போய் இப்படி வச்சுட்டோம். நம்ம கோடும் இந்த பாகைமானியோட கோடும் இந்த ப்ரொட்ராக்டோட லைனும் கோயின்சைட் ஆகுது. இதில் 0 எது இங்கே பாருங்க, இங்கே தான் கோயின்சைட் ஆகுது. இதில் 0 எதில் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இன்னர் சர்க்கிளா அவுட்டர் சர்க்கிளான்னு பாருங்கள். இது இன்னர் உள்வட்டமாக வெளிவட்டமானு பார்க்குறோம். வெளிவட்டத்தில் தான் 0 அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. நம்ம இதை அப்படியே பிடிச்சிட்டு போய் 65 டிகிரி பாருங்கள், 60க்கும் 70க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 65 டிகிரியை புள்ளி வச்சுட்றோம். இப்போ இந்த புள்ளி வழியாக ஒரு கோடு போட போகிறோம். ஃப்ரம் ஏ இதை எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். இது 65 டிகிரி. ஸோ நமக்கு ஆல் த சைட்ஸ் ஆர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ 5 சென்டிமீட்டர் அளவு நம்மளோட காம்பஸில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். 5 சென்டிமீட்டர் அளவை நம்ம கவராயத்தில் எடுத்துட்டு பாருங்கள், இப்போது ஏங்கிற
பாயிண்டில், அதாவது ஏன்ற உச்சியில் வச்சு ஒரு வில்லு வரைகிறோம். அதே மாதிரி சி அப்படின்ற வெர்டெக்ஸில் வச்சுட்டு இன்னொரு ஆர்க் வரைகிறோம். இப்போது இந்த ஆர்க் பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கே அப்படின்னு சொல்லுவோமா. ஏன்னா பாருங்கள், ஏல இப்படி வரக்கூடிய அடுத்து சிஏ கே, இது கே. ஸோ கே அப்படின்ற இந்த வெர்டெக்ஸில் நாம் இந்த காம்பஸ் முனையை வச்சுட்டு பாருங்கள் இன்னொரு ஆர்க், இந்த ப்ரீவியஸ் ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி இன்னொரு வில்லு வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இது சிஏ, இது கே அப்படின்னா இது இ. இப்போ இதையெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம், அதாவது இகேவையும் இசியையும் ஜாயின் பண்ண போகிறோம். இசியையும் இணைக்கிறோம். இணைச்சிட்டோம். இதனுடைய அளவு 5 சென்டிமீட்டர், இதனுடைய அளவு 5 சென்டிமீட்டர் அண்ட் இதனோட அளவு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். வி ஹவ் ட்ரான் அ ராம்பஸ். ஒரு சாய் சதுரம் வரைஞ்சாச்சு. இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இதனோட டயக்னல்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை வரைஞ்சிக்கிட்டு அதனோட மெஷர்ஸ் என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 டயக்னலும் வரைஞ்சிட்டோம். அதனோட மெஷர்ஸ் பார்ப்போம். 8.4 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு டயக்னல் வருது. 8.4 சென்டிமீட்டர். இன்னொரு டயக்னல் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 5.4 சென்டிமீட்டர் அப்படின்னு இந்த இன்னொரு டயக்னல் வருது. அப்போ அதனுடைய அளவுகளை பக்கத்தில் எழுதிக்கிறோம். டயக்னல் 1, எது வேணாலும் டயக்னல் 1ஆகவும் எதை வேணாலும் டயக்னல் 2ஆகவும் வச்சுக்கலாம். ஸோ 8.4 ஒன்று, இன்னொன்று 5.4 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ், சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னு முதல்ல அதனோட ஃபார்முலா எழுதுகிறோம். 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். 1/2 பெருக்கல் d1 பெருக்கல் d2 சதுர அலகுகள் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதனோட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது ஏரியா ஆஃப் தி ராம்பஸ் CAKE இஸ் d1 வந்து 8.4 அண்ட் 5.4 d2 அதையும் எழுதிட்டோம். 2ஆல் அடிக்கலாம், 4 வாட்டி, இது 2 வாட்டி அப்படின்னு. ஸோ 22.68 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஏரியா ஆஃப் திஸ் ராம்பஸ் CAKE இஸ் 22.68 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 5ல செகண்ட் ரோமனில் தேர்ட் கொஷன், கன்ஸ்ட்ரக்ட் அ ராம்பஸ் LUCK with LC is 7.8 centimeter and UK is 6 centimeter and find its area. அதாவது LUCK என்ற சாய் சதுரம் வரைக. LC 7.8 சென்டிமீட்டர் மற்றும் UK 6 சென்டிமீட்டர் அளவுள்ள சாய் சதுரம் வரைந்து அதனுடைய பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஷன்லேயே பார்த்தீங்கன்னா LCயும் UKவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு LUCKங்கிற ராம்பஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ LUCK இப்படி தான் நம்ம பேர் வைப்போம். அப்போ எல்லும் சியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், 1 விட்டு 1, இதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு டயகனல், அதாவது மூளை விட்டம் 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி UK அப்படின்னா இன்னொரு மூளை விட்டம்னு மொத்தம் 2 மூளை விட்டங்கள் கொடுத்துட்டு நமக்கு ராம்பஸ் வரைய சொல்லியிருக்காங்க. 2 டயகனல் கொடுத்துட்டு நமக்கு ராம்பஸ் வரைய சொல்லியிருக்காங்க. நாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த பெரிய டயக்னல் இருக்குது இல்லைங்களா, 7.8 மெஷர் உள்ள ஒரு டயக்னலை நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சென்டராக போட்டுக்கணும். இது எல், இது சி, இட் இஸ் 7.8 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு டயக்னல் இப்படி போட்டு இன்னொரு டயக்னலை இப்படி பெர்பெண்டிகுலராக நம்ம வரைஞ்சிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ராம்பஸோட டயக்னல்ஸ் இன்டர்செக்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு. ஸோ இது யூகே பாருங்கள், LU அப்புறம் தான் CK அப்படின்னு வருங்கிறதுனால நம்ம இப்படி நேமிங்கும் பண்ணிட்டோம். இதனோட யூகேவோட அளவு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எழுதிக்கிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். ஸோ LU UC CK அண்ட் எல்கேன்னு 4 சைட்ஸையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இதனுடைய ஃபேர் டயக்ராமும் வரையணும். ஸோ நம்மளோட
ஒரு டயக்னல் நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். பாருங்கள், 7.8 சென்டிமீட்டர் மெஷருக்கு நம்ம முதல்ல ஒரு டயக்னல் வரைஞ்சிக்கிறோம். 7.8க்கு ஒரு டயக்னல், அதாவது 7.8 அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைகிறோம். அதுக்கு எல்சி அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். 7.8 சென்டிமீட்டர் அளவு அது, அதனால் 7.8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். அப்போ தான் இந்த கோடு நமக்கு கிடைக்கும். அதாவது மைய குத்துக்கோடு வரைஞ்சா தான் அந்த மையமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த யூகேங்கிற இந்த டயக்னலையும் நம்ம அதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்படின்றது நம்ம எல்சிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும், அதாவது மைய குத்துக்கோடு வரையணும். அப்படின்னா பாருங்கள், நம்ம இந்த எல்சியில் முக்கால்வாசி அளவு எடுத்துக்குவோம். நம்மளுடைய காம்பஸில் ஒரு பாயிண்டில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கும் வரைவோம். அதே மாதிரி இன்னொரு பாயிண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள், எல்ல வச்சுக்கிட்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு அப்படி வரைஞ்சிட்டோம். நமக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடச்சிருச்சு. அதை XY அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதை மேலே எக்ஸ் கீழே ஒய் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இப்போ நமக்கு இந்த யூகேவோட அளவு 6 சென்டிமீட்டர்னு தெரியும். அதனால நம்ம 3 சென்டிமீட்டர் அளவு நம்மளோட காம்பஸில் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு நடு பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஓவில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க்குன்னு நம்ம XYயை கட் பண்ணலாம். பாருங்கள், 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டோம். இதை இந்த நடுவு இருக்கு இல்லைங்களா, அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓவில் இந்த காம்பஸ் முனையை வச்சுட்டு மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் ஆர்க்கும் கீழே ஒரு 3 சென்டிமீட்டருக்கு வில்லும் வரைஞ்சிட்டோம். இப்போது இது L அப்படின்னா இது U, இது C, இது K அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். LUவை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோம். தென் UCயை இணைக்கிறோம். அப்புறம் KCயை ஜாயின் பண்ணுறோம். தென் LKவையும் இணைக்கிறோம். இது இங்கே 3 சென்டிமீட்டர், இதுவும் 3 சென்டிமீட்டர்னு டோட்டலாக இதனுடைய அளவு யூகேவுடைய அளவு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ D1 எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், இந்த பெருசாக இருக்கிறது 7.8 சென்டிமீட்டர். தென் D2 அப்படின்றத இந்த லைனு, அப்போது நமக்கு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஏரியா ஆஃப் திஸ் ராம்பஸ் ஹாஸ் டு பி ஃபவுண்ட் அவுட். ஃபார் தட் ஏரியா ஆஃப் தி ராம்பஸ், சாய் சதுரத்தின் பரப்பளவுடைய ஃபார்முலா 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது 1/2 பெருக்கல் D1 பெருக்கல் D2 சதுர அலகுகள் தான் சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அது 1/2 இன்ட்டு D1ஓட மெஷர் 7.8, D2ஓடது 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 3s அப்படின்னு கிடைக்குது 4, 23.4 centimeter square. Therefore, area of this rhombus is 23.4 centimeter square. A fourth question. Construct a rhombus PARK in which PR is 9 centimeter and angle P is 70 degree and find its area. அதாவது PARK என்ற சாய் சதுரம் வரைக. அதில் PR என்பது 9 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் P 70 டிகிரி வரைந்து அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷனை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பாருங்க, PR அப்படின்னா ஒரு டயகனல், ஒரு மூலைவிட்டம் கொடுத்துட்டு ஒரு கோண அளவு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக எப்பவும் போலவே இதை வரைய முடியாது. இந்த ரஃப் டயக்ராமை நம்ம என்ன பண்ணிக்கணும், டயக்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை தான் நாம் முதல்ல வரையணும். இப்படி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு இது PR அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு அதை குறிச்சுக்கிறோம். இந்த Pயோட ஆங்கிள் அப்படின்னா நமக்கு PARK அப்படின்னா மீதி இருக்கிறத நம்ம இப்படி போட்டுருவோம். பாருங்கள், இன்னொரு டயக்னல் வரைஞ்சிக்கலாம். அதனோட அளவு நமக்கு தெரியாது. ஸோ சும்மா ஒரு இது டயக்னல் வரைஞ்சிக்கிட்டு இது A, இது K அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம். இதை இணைக்கிறோம். PAவையும்
ஸோ ஜாயினிங் PA, AR, அதே போல் RK, இந்த 4 பக்கங்களையும் இணைச்சிட்டோம். இப்போ இதனுடைய மொத்த அளவு 70 டிகிரி அப்படின்ற மாதிரியே இந்த ஆங்கிள் எவ்வளவோ அதே தான் இந்த ஆர், அதனால இதுவும் 70 டிகிரி அப்படின்னு போட்டுடுறோம். அந்த PR முதல்ல வரைய போகிறோம். அதனுடைய மெஷர் PR உடைய அளவு நமக்கு 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a line segment of measure 9 centimeter has been drawn and named as PR. PR 9 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டு வரைஞ்சிக்கிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கோணம் P முழுவதும் 70 டிகிரி அப்படின்ற போது இந்த பாதி 35 மேலேயும் பாதி 35 கீழேயும் வரும். அதே மாதிரி தான் இந்த பாருங்க, நம்மளோட ப்ரொட்ராக்டர் எடுத்து P அப்படின்ற பாயிண்டில் வச்சுட்டு நம்ம மேலே ஒரு 35 டிகிரி, அதாவது இந்த 70ல் பாதியான 35 மேலேயும் பாருங்கள் 0 35 அப்படின்னா இந்த பாயிண்ட் இது. அதே மாதிரி கீழேயும் அதுவும் 35 கீழேயும் 35 மேலேயும் 35 எடுத்துடுறோம். பாருங்கள் இங்கே 35 டிகிரி வரும். எல்லாம் வரைஞ்சிக்கலாம் நம்ம. பாருங்கள் இங்கேருந்து இந்த புள்ளி வழியாக Pலேருந்து புள்ளி வழியாக ஒரு கோடும், மேலேயும் Pலேருந்து புள்ளி வழியாக இன்னொரு கோடும் போடுறோம். இதை X அப்படின்னும் இதை Y அப்படின்னும் நேம் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம பாகைமானி இருக்கு இல்லைங்களா, ப்ரொட்ராக்டரை ஆரில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு 35 டிகிரியும் பாருங்க, இதில் ஒரு 35 டிகிரியும் மேலே புள்ளி வச்சுக்கிட்டு நம்ம அந்த புள்ளி வழியாக ஒரு கோடு போட்டுறோம். பாருங்க ஆர்லேருந்து இந்த புள்ளி வழியாக ஒரு கோடு. ஸோ திஸ் இஸ் நேம்ட் as Z. அதே மாதிரி கீழே ஆர்கிட்ட வச்சு கீழே ஒரு 35 டிகிரி அளவு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் 35 டிகிரி. அதே மாதிரி ஆர்லேருந்து இந்த புள்ளி வழியாக ஒரு கோடு போடுறோம். இதுக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். பாருங்க, இது P அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து A, இது R, இது K, பார்க். PARKன்னு பேர் வைக்கணும் இல்லைங்களா. ஸோ PARKன்னு பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ AKவை ஜாயின் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு டயக்னல் பிஆரோட அளவு, ஒரு மூலைவிட்டத்தோட அளவு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். இன்னொரு மூலைவிட்டத்தோட அளவு தெரிஞ்சால் தான் நம்ம இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ டு ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் திஸ் ரோம்பஸ் மெஷரிங் தி அதர் டயக்னல் ஆல்சோ இட் இஸ் 6.6 சென்டிமீட்டர். அதனால் 6.6 சென்டிமீட்டர் அளவு நம்ம எழுதிட்டோம். கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ், சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 1/2 பெருக்கல் D1 பெருக்கல் D2 சதுர அலகுகள். அதாவது ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் இஸ் half D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதை முதல்ல எழுதிட்டு நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். D1ஓட வேல்யூ 9 சென்டிமீட்டர், D2ஓட வேல்யூ 6.6. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 3.3ன்னு வருது. ஸோ 29.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இதனுடைய ஏரியா கிடைக்குது. ஸோ சாய் சதுரத்தின் பரப்பளவு 29.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோதாங்க.